இந்த வீடியோ வந்து நான் பொங்கல் டைமில் எடுத்த வீடியோ. இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பொங்கலுக்கு வந்து மொளை வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து லீவ்லேயே சொல்லிட்டாங்க. அந்த டிசம்பர் மந்த் லீவ் விட்டாங்களா அப்போவுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லை. நான் ஏன்னா அம்மா வீட்டில் இருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் அவசர அவசரமாக அன்னைக்கு நைட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த இது பயிர் வந்து ஊற வச்சுட்டேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் நடந்தது. என்னென்னா தட்டைப்பயிரில் பண்ணட்டுமா சிறுபருப்பில் பண்ணட்டுமான்னு நான் இதை யூடியூப் பார்த்து தான் நான் பண்ணேன். எனக்கு இது பண்ணவும் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி வச்சதும் கிடையாது. யூடியூப்பில் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேர் நிறைய இதிலலாம் பண்ணியிருந்தாங்க. 7 நாளில் முளைச்சிரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அம்மாட்ட கேட்கும்போது அம்மா வந்து இதுக்கு சிறுபயிர் என்கிட்ட சிறுபயிர் இருந்தது. சிறுபயிர் போடக்கூடாது, இப்போ தட்டைப்பயிர் தான் போடணுன்னே அம்மா வீட்டில் தான் இந்த தட்டைப்பயிருமே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த தொட்டியும் கொக்கோ பவுடருமே அம்மா வீட்டில் வந்து சும்மா கிடந்தது. அதனால சரி தேவைப்படலன்னு சொன்னோடனே நான் எனக்கு வந்து சரி செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து சரி மண் எல்லாம் கொட்டி ரெடி பண்ணி எல்லாமே வச்சேன். எவ்வளோ பயிர் எனக்கு போடணும்னு கூட தெரியாமல் அடுத்த நாள் ஊற வச்சுருந்த அந்த பயிரை வந்து என் வாக்கு என்னோடய கைவாக்குக்கு எவ்வளோ என் கையில் வந்ததோ அந்தளவுக்கு ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாக நிறச்சி வச்சுட்டு மேலேயுமே மண்ணை கொட்டி க்ளோஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இது எப்படி மேலே சும்மா தண்ணி ஊற்றவா இல்லைன்னா மேலே மண்ணை மூடி தண்ணி ஊற்றவான்னு தெரியாமல் கொஞ்சம் மண்ணை ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் தண்ணி ஊற்றி நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல போய் வச்சுட்டேன். தினமும் போய் கொஞ்சம் தேவைக்கேற்றாப்புல தண்ணி தொளிச்சு வச்சுட்டு முளை விட்டுருச்சு அப்படின்னு டெய்லியும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் நான் பார்க்கும்போது வந்து 7 நாளில் நல்லா பெரிய முளையாக வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் 3 நாள் ஆனதுக்கப்புறமும் எனக்கு இதே ஸ்டேஜில் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப என்ன வருமா வரதானே ஒரே டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு இந்த மாதிரி 4ஆவது நாள் தான் இப்படி வந்திருந்தேன். அதுவும் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் மேலே இருக்க மண்ணெல்லாம் கிளறி விட்டேன். அதனால தான் இப்படி வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி 2 இதழ் விட்டுருந்தது. இதுக்கு அடுத்த நாள் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு அந்த இதை வந்து கொடுத்துடணும். ஆனால் எனக்கு வந்து டிவியில் வந்து நல்லா பெருசாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து சிறுபயிரில் தான் நல்லா நீளமாக டக்குன்னு வளரும்னு நினைக்கிறேன். நான் சிறுபயிர் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். நான் தட்டைப்பயிர்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைஸில் தான் அன்றைக்கி இருந்தது.